வணக்கம் நேயர்களே. இந்த ஆடியோவில் மனதை பிழியக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய வலம்புரி சங்கு என்பதாகும். கதைக்குள்ள நேராக போயிடுவோம். பூமாலை யோசித்து பார்த்தான். அன்னைக்கு சங்கு குளிக்க போவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நினைத்தான். குடிசைக்குள் அவனது மனைவி கோமதி வழிபொறுக்க முடியாமல் முனகிக் கொண்டிருந்தாள். எப்படியும் அன்றைக்கு உச்சி பொழுதுக்குள் குழந்தை பிறந்துவிடும் என்று மருத்துவச்சி சொல்லிவிட்டு போயிருந்தார். இல்லை பூமாலை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவாட்டி என்ன குடி முழுகி போயிருமா? குழந்தை முகத்தை பார்த்துட்டு போறக்கு போலாம்டா, வயதானவளாகி அவன் தாய் கூறினாள். அதுக்கு இல்லம்மா, வருஷம் முழுசுமா சங்கு குளிக்க முடியுது. ஏதோ இந்த 2-3 மாசத்துல 4 காசு பார்த்தா தான் உண்டு. காசு கிடக்குதுடா, விடு. தாயும் குழந்தையுமா இவங்களை பார்க்கறத விடவா காசு பெருசு? சரி, உன் இஷ்டம், இருக்கேன். கான்ட்ராக்டர் எஜமான் கூப்பிட்டு விடாமல் இருக்கணும். பூமாலை குடிசையிலேயே தங்கிவிட்டான். அன்று அவன் சங்கு குளிக்கப் போகவில்லை. சங்கு குளிக்க மற்ற ஆட்கள் வந்திருந்தார்கள். ஆனால் பூமாலை போல வேகமாக சங்கு குளிக்கக்கூடிய ஆட்கள் அந்த பிரதேசத்திலேயே வேறொருவரும் இல்லை. சல்லடத்தை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தால் பொழுது சாய்வதற்குள் சங்குகளை வாரி குவித்து விடுவான். மற்ற கூலிக்காரர்களோ 10-20 சங்குகளை குளிப்பதற்குள்ளேயே மூச்சு திணறி கூலியை வாங்கி கொண்டு ஓடிவிடுவார்கள். 4 மாதங்கள் தான் அவரது கான்ட்ராக்டின் ஆயுள். ஆயிரக்கணக்கான பணத்தை கொட்டி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார். இந்த 4 மாதங்களுக்குள் லாபம் பார்த்தா தான் உண்டு. இல்லைன்னா நஷ்டம் அடைஞ்சி கையை சுட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு ஏண்டா பூமாலையை இன்னும் காணோம் கேட்டார் பரமசிவம். அவன் பெஞ்சாதி புள்ளத்தாச்சியாக இருக்காங்க, அதுக்கு இன்னைக்கு நாளுங்க, அதனால் அவன் வரமாட்டானுங்க. நான் கையோடு கூட்டிக்கிட்டு வர சொன்னேன்னு போய் கூட்டிகிட்டு வாடா, உடனே திரும்பிடலாம்னு சொல்லு, அப்பொழுதுதான் பையன் வருவான். கான்ட்ராக்டர் பரமசிவம் கட்டளையை சிரமேல் தாங்கிக் கொண்டு பூமாலையை கூட்டி வருவதற்கு புறப்பட்டான் ஒரு கூலியால். காலை 8 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் முதல் கப்பல் புறப்படுவதற்கு தயாராக ஒளியை முழங்கிக் கொண்டிருந்தது. துறைமுகத்தில் போவோரும் வருவோருமாக ஒரே கூட்டம். கடல் நீரின் உடை நாச்சத்தை ஏற்றுமதி இறக்குமதிக்காக குவிக்கப்பட்டிருந்த ஜாமான்களின் வாடை அமுக்கிக் கொண்டிருந்தது. பரமசிவமும் அவருடைய கூலி ஆட்களும் பூமாலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் சங்கு குளிக்க செல்ல வேண்டிய பகுதி கடலில் சிறிது தொலைவு தள்ளி இருந்தது. அங்கே போவதற்கு பெரிதும் சிறிதுமாக படகுகள் துறைமுகத்தில் தயாராக இருந்தன. போனவன் அரை நாளிகையில் பூமாலையோடு திரும்பி வந்து சேர்ந்தான். ஏண்டா பூமாலை, குழந்தை பிறந்தா வீட்டிலிருந்து ஆள் அனுப்ப மாட்டாங்களா? அதுக்காக நீ வீட்டிலேயே இருக்கணுமா என்று கேட்டார் பரமசிவம். இல்லைங்க, அம்மா சொல்லிச்சுங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் போண்டான்னு. போடா போ, ஒரு நாள் சம்பாத்தியத்தை வீணாக்கணுங்கிறாயே. சல்லடத்தை கட்டிக்கொண்டு வேலையை பாருடா. குழந்தை பிறந்த தகவல் வந்த உடனே உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். இல்லை எஜமா, இன்றைக்கி வேண்டாமுங்க, என் மனசு சரியில்லைங்க. ஞாபகத்தை எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இங்கே வேலை செய்கிறதுன்னா ஆடா சரிதான். பெரிய மனசை கண்டவன் கணக்காக பேசுறிய. நான் சொல்கிறேன் கேளு பூமாலை, பரமசிவம் வலியுறுத்தினார். பூமாலை துணிந்து மறுக்கும் சக்தியை இழந்தான். வேறு வழியில்லை. சல்லடத்தை கட்டிக்கொண்டு மற்ற கூலி ஆட்களோடு படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். கான்ட்ராக்டர் பரமசிவம் பூமாலையை சம்மதிக்க வைத்த மகிழ்ச்சியோடு தாமும் ஒரு தனிப்படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். படகுகள் முத்து குளித்தல், சங்கு குளித்தல் முதலியவற்றுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கடல் பகுதியை நோக்கி சென்றன. வினாடிக்கு வினாடி பின்னுக்கு நகர்ந்து மங்கிக் கொண்டிருக்கும் துறைமுகத்தையும் ஊரையும் கரையையும் வெறித்து பார்த்தவாறே படகில் போய்கொண்டிருந்தான் பூமாலை. அவன் மனதில் நிம்மதியில்லை. வழக்கம்போல் நிறைய சங்குகளை வாரி குவிக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. வேண்டா வெறுப்பான ஒரு மனநிலை. டேய், பூமாலைக்கு என்ன குழந்தை பிறக்கும்டா? ஆம்பளை குழந்தை தான்டா. இல்லைடா, பொம்பளை குழந்தை தான். என்ன பந்தேடா கட்டுற? இன்னைக்கு சங்கு குளிக்கிற கூலி முழுசுண்டா. அட, என்ன குழந்தையானால் என்ன, நல்லதாக பிறக்கட்டும், அதுதான் வேணும். நீங்கள் ஏண்டா பந்தயம் போட்டு மடிகிறீங்க? கூட இருந்த கூலிக்காரர்கள் வேடிக்கையும் விளையாட்டுமாக ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தனர். பூமாலை அதில் கலந்து கொள்கிறவனைப் போல சிரித்து தலையை குடிந்து கொண்டானே ஒழிய மனமாற அவனால் அந்த குதூகலத்தில் ஈடுபட முடியவில்லை. படகுகள் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தன. உடலின் சூடு குறையாமல் இருப்பதற்காக கொழுப்பு கலந்த ஒரு வகை எண்ணெயை சங்கு குளிப்பவர்கள் எல்லாம் தடவிக்கொண்டிருந்தார்கள். பூமாலை சும்மா உட்கார்ந்திருந்தான். ஏய் பூமாலை, நீ என்ன சும்மா கொந்திக்கிட்டு இருக்க? என்னையை பூசிக்கிட்டு இறங்கு. நான் சொல்கிறேன், வீட்டை நினச்சி கவலைப்படாத.
எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்னாரு பரமசிவம். பூமாலை கொழுப்பு எண்ணெயை சூடு பறக்க தேய்த்து தடவிக்கொண்டான். சங்கு குளிப்பவர்கள் நாலா திசைகளிலும் முங்கி எடுத்துக்கொண்டு வருவதற்கு வசதியாக படகோட்டிகள் படகுகளை ஒருவிதமான வியூகத்தில் வளைந்து நிறுத்தினார்கள். ஆட்கள் ஒவ்வொருவராக கடலில் குதித்தனர். கடைசியாக பூமாலை குதித்தான். அவளோடு கடற்பரப்பை பார்த்து கொண்டு படகில் உட்கார்ந்திருந்தார் கான்ட்ராக்டர் பரமசிவம். நேரம் ஆக ஆக படகுகள் சங்குகளால் நிறைந்து கொண்டிருந்தது. பூமாலை ஒருவன் மட்டும் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த அவ்வளவு சங்குகளைப் போல 2 மடங்கு எடுத்து குவித்திருந்தான். பரமசிவத்திற்கு பரம சந்தோஷம். உச்சி போது ஆகிவிட்டது. எல்லா கூலி ஆட்களும் அழுத்து போய் படகுகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு சோற்று மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பித்து விட்டனர். பூமாலை இன்னும் சங்கு குளித்து கொண்டுதான் இருந்தான். போதும்டா பூமாலை, வா படகுல ஏறு, சாப்பாட்டுக்கு மேலே மறுபடியும் பார்க்கலாம். பரமசிவம் அவனை கூப்பிட்டார். இருங்க எஜமா, கடைசி தடவையாக ஒரே ஒரு முங்கு போட்டு வந்துடுறேன், சரி செய்து பார். பூமாலை முங்கினான். அவன் தலை தண்ணீருக்குள் மறைந்தும் கரை பக்கம் இருந்து படகு ஒன்று வருவதை கவனித்தார் பரமசிவம். படகு அருகில் வந்தது. பூமாலையின் தம்பி அதை செலுத்தி கொண்டு வருவதை கவனித்தார் அவர். அவனுடைய தோற்றத்தையும் முகபாவத்தையும் கவனித்ததுமே அவருக்கு தெரிந்துவிட்டது விஷயம். என்னடா இவ்வளவு அவசரமாக படகுல வந்திருக்க? கோமதி மதனி காலமாயிட்டாங்கங்க, அண்ணனை கூட்டிகிட்டு போக வந்தேன். ஐயோ, குழந்தை பிறக்கலையாடா? அது பிறக்கும்போதே செத்து போய் தான் பிறந்துச்சிங்க. மதனி அதுக்கப்புறம் வழி எடுத்து வேதனை தாங்க முடியாமல் அடக்கன்றாவியே. அவர் பூமாலையின் தம்பியை விசாரித்து கொண்டிருந்த பொழுது கடல் நீர் அலம்பி வடிந்தது. பூமாலை குபுக்கென்று வெளியே வந்தான். எஜமான் எஜமான், இதோ பாருங்க என் கையில் வலம்புரி சங்கு, அதிர்ஷ்டம்னா இதில்ல அதிர்ஷ்டம். பூமாலை மூச்சு திணறி நீரின் மேல் தத்தளித்து கொண்டே வலது கையை அலைக்கு மேல் உயர்த்தி காட்டினான். எல்லாரும் வியப்பு தாங்காமல் திரும்பி பார்த்தனர். வலம்புரி சங்கு என்றால் சாதாரணமானதா அது? ஒரு சங்கே லட்சக்கணக்கில் விலை போகக்கூடியது. 100-200 வருஷங்களுக்கு ஒருமுறை எப்போதாவது அபூர்வமாக கடலில் கிடைக்கக்கூடியது. அதை வைத்திருப்பவர்களுக்கு சகல சித்திகளும் கூடி வரும் என்பதனால் சமஸ்தனாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் போட்டி போட்டு கொண்டு வாங்குவதற்கு ஓடி வருவார்கள். பரமசிவம் கண்களை அகல விரித்து பார்த்தார். பூமாலையின் கையில் ஒரு நல்ல செவ்வில நீர் அளவுக்கு வலப்புறம் வளைந்து திருகிய அற்புதமான வலம்புரி சங்கு ஒன்று இருந்தது. ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். பூமாலை அதை படகில் வைக்க கையை தூக்கினான். அண்ணாச்சி, கோமதி மதுரை காலமாயிடுச்சு. விக்கி அழுது கொண்டே பூமாலையின் தம்பி அவன் அருகில் படகை கொண்டு வந்தான். விலைமதிக்க முடியாத அந்த வலம்புரி சங்கு பரமசிவம் படகில் வருவதற்குள் பூமாலையின் கையிலிருந்து நழுவி கடலில் விழுந்தது. ஐயோ பூமாலை, அது ஆழத்தில் போகுதுடா, எடு எடு எடுடா, லட்சக்கணக்கில் பொருண்டா. அவர் இறைந்து கத்தினார். பூமாலை எடுக்கவில்லை. தம்பியின் படகை பிடித்து கொண்டு உணர்வுகளை சோகத்தில் புதைத்து கொண்டிருந்தான் அவன். பரமசிவம் துடித்தார். பூமாலையோ அசையவில்லை. டேய், அப்புறம் சோறுதுங்களா, நீங்க குதிச்சு எடுங்கடா. சாப்பிட்டு கொண்டிருந்த மற்றவர்களை தூண்டினார். அத்தனை கூலி ஆட்களும் உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தண்ணீரில் குதித்தனர். தமக்கு திடீரென்று கிடைத்த வலம்புரி சங்கை இழந்த சோகத்தில் அவன் மனைவியையும் குழந்தையையும் இழந்து நிற்கிறான் என்பது கூட அவருக்கு மறந்து போய்விட்டது. அட நாசமா போற பயலே, அவன் சங்க படகுல வைத்துவிட்டு கரையேறின பின் உன் சமாச்சாரத்தை சொல்லி தொலைச்சா என்ன? நல்ல சமயத்தில் கெடுத்துட்டாயேடா. அவர் பூமாலையின் தம்பியை திட்டினார். அந்த சின்ன பயல் அவரை முறைத்து பார்த்தான். பூமாலை கேவி கேவி அழுது கொண்டிருந்தான். அவன் தம்பி கை கொடுத்து தூக்கி அவனை படகுக்குள் ஏற்றிக்கொண்டு கரையை நோக்கி செலுத்தினான். பரமசிவம் உள்ளே முங்கிய மற்ற கூலிகளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்தார். ஒவ்வொருவனாக வெளிவந்தான். எசம்மா, அது அகப்படலைங்க. அத்தனை கூலிகளும் இதே பதிலைத்தான் கூறினார்கள். திடீரென்று கண்பற்று பிறகு உடனேயே பழைய குருடனாக ஆனார் போல இருந்தது அவர் நிலைமை. இன்னும் 10 வருஷங்கள் இதே கான்ட்ராக்ட் எடுத்தாலும் பெற முடியாத லட்சாதிபதி பதவியை இந்த ஒரே ஒரு வலம்புரி சங்கின் மூலம் அவர் பெற்றிருக்க முடியும். அதை பூமாலை கெடுத்து விட்டான். பூமாலையின் தம்பியையும் அவன் கொண்டு வந்த இலவு செய்தியையும் அவர் வாய்வோய தூச்சினார். எப்படியும் அந்த வலம்புரி சங்கை எடுக்காமல் விடுவதில்லை என்று உறுதி பூண்டு விட்டார் அவர். கூலிகளை திரும்ப திரும்ப அதே இடத்தில் மூழ்கச் செய்தார். சங்கு குளிப்பதில் பூமாலைக்கு அடுத்தபடி திறமைசாலிகளாக இருந்த வேறு சிலரையும் வருவித்து குளிக்கும்படி ஏவினார். எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றம் ஒன்றையே அவருக்கு அளித்தார்கள். வலம்புரி சங்கு கிடைக்கவே இல்லை. ஏமாற்றத்தின் நடுவே விளைகின்ற ஆத்திரம் பஞ்சு பொதியின் இடையே விழுகின்ற நெருப்பு துண்டு போல பயங்கரமானது. நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு போலீஸ் ரிப்போர்ட் செய்வது என முடிவுக்கு வந்தார் பரமசிவம். என்னிடம் வெகு நாட்களாக சங்கு குளிக்கும் கூலியாக வேலை பார்த்து வரும் பூமாலை என்பவன் நேற்று காலை லட்சக்கணக்கான ரூபாய் விலையுள்ளதும் எனக்கு சேர வேண்டியதுமான ஒரு வலம்புரி சங்கை கடலில் எரிந்து விட்டான். அவன் எரிந்த இடத்தில் அவனையே மூழ்கச் செய்து அந்த சங்கை எடுத்து கொடுத்து உதவ வேண்டும், அல்லது அவனை தகுந்த நடவடிக்கையின் பேரில் சரியானபடி தண்டிக்க வேண்டும். பெரும்பான்மை பொய்யும் சிறுபான்மை மெய்யும் கலந்த இந்த ரிப்போர்ட்டை போலீஸுக்கு
மறுநாள் காலையில் பரமசிவம் அனுப்பி வைத்தார். அதோடு நேரில் போய் போலீஸ் இன்ஸ்பெக்டரை சந்தித்து, சார், நீங்கள் அந்த பயலை மிரட்டி அழைத்து கொண்டு வந்தால் எப்படியும் சங்கை போட்ட இடத்துலேருந்து எடுத்து கொடுத்து விடுவான் என்று அவர் கூறியிருந்தார். நீங்கள் சங்கு குளிக்கும் துறையில் தயாராக இருங்கள். நான் அந்த பயலுடைய குடிசைக்கு போய் ஆளை அதட்டி அங்கே இழுத்து கொண்டு வருகிறேன். எப்படியும் அந்த வலம்புரி சங்கை எடுத்துவிட செய்வோம் என்று இன்ஸ்பெக்டர் வாக்களித்தார். வலம்புரி சங்கு என்றால் லேசான விஷயமா? பரமசிவம் தலைகீழாக நின்றாவது அதை எடுத்துவிட வேண்டும் என்ற உறுதியான மனதோடு இருந்தார். குழந்தையையும் தாயையும் கொண்டு போய் பொசுக்கிவிட்டு வந்த வேதனையோடு குடிசை திண்ணையில் சுருண்டு விழுந்து கிடந்தான் பூமாலை. நேற்றும் சரி இன்றும் சரி அவன் சாப்பிடவில்லை. எதுவும் தோன்றாமல் அழுது கொண்டே இருந்தான். உள்ளே பூமாலையின் தாய் இறைந்த குரலில் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தாள். வலம்புரி சங்கு கை நழுவிட்டுதுனேன்னு துடிச்சானை தவிர அண்ணாச்சி சம்சாரத்தையும் குழந்தையும் பறி கொடுத்து விட்டு நிற்கிறாரேன்னு அந்த கான்ட்ராக்டர் கொஞ்சமாவது வருத்தப்படலையே. அவனுக்கு என்ன திமிரு என்று தமக்குள் பரமசிவத்தை கருவி கொண்டிருந்தான் பூமாலையினுடைய தம்பி. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் 2-3 கான்ஸ்டபிள்களும் அமைதியாக குடிசை வாயிலுக்கு வந்தனர். தென்னையில் சுருண்டு கிடந்த பூமாலையை அவன் தூங்குவதாக எண்ணிக்கொண்டு கைத்தடியினால் தட்டினான் ஒரு கான்ஸ்டபிள். முழித்துக் கொண்டிருந்த பூமாலை துள்ளி எழுந்தான். இன்ஸ்பெக்டர் அவனை அருகில் வருமாறு சைகை காட்டி அழைத்து கொண்டு போனார். அவனிடம் விஷயத்தை கூறினால் அவன் ஏதாவது குழப்பம் விளைவிப்பான் என்று எண்ணியே அவர் இப்படி செய்தார். என்னை எங்கே கூட்டிட்டு போறீங்க? நான் ஒன்றும் தப்பு தண்டா செய்யலைங்களே. குழந்தையும் மனைவியையும் பறி கொடுத்துட்டு சாக மாட்டாமல் இருக்கிறவனை நீங்கள் வேற. ஏய் பூமாலை, பேசாமல் வரமாட்ட? இப்போ நீ ஜெயிலுக்கு போகும்படியான நிலை உனக்கு வந்திருக்கு. அதிலிருந்து நீ தப்ப வேண்டுமானால் நான் சொல்கிறபடி ஒழுங்காக செய்துவிடு. ஐயோ, அப்படி நான் என்னங்க செஞ்சேன்? ஒரு பாவமும் தெரியாதுங்களே என்று அழுதான் அவன். புழுகாத அப்பனை, நேற்று சங்கு குளிக்கிற போது ஒரு வலம்புரி சங்கு கடலில் போட்ட இல்லை? அதை இன்றைக்கு எடுத்து கொடுக்கலன்னா ஜெயில் தான், அடிதான், உதைதான். ஆமாம், பார்த்துக்க. நான் அதை வேணும்னே போடலிங்களே. அதை எடுத்துட்டு வெளியே வந்தப்போ என் சம்சாரம் பிரசவித்த குழந்தையோடு செத்து போயிட்டாளுங்கிறத தம்பி வந்து சொன்னாங்க. அந்த அதிர்ச்சியில் அது தவறி விழுந்துருச்சிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கான்ட்ராக்டர் பரமசிவம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. நீ திரும்ப குளிச்சு அதை எடுத்தால் ஒழிய உன்னை இனிமேல் விடமாட்டோம். இன்ஸ்பெக்டர் மிரட்டினார். கான்ஸ்டபிள்கள் பூமாலையை பிடித்து இழுத்தபடியே அவன் ஓடிவிடாமல் ஜாக்கிரதையாக கொண்டு போனார்கள். துறையில் பரமசிவம் ஆட்களோடும் படகுகளோடும் காத்து கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள்கள் பூமாலையோடு வந்து சேர்ந்ததும் படகுகள் சங்கு குளிக்கும் இடத்திற்கு புறப்பட்டன. முதல் நாள் வலம்புரி சங்கு விழுந்த இடத்துக்கு வந்ததும் படகுகள் அன்று போலவே வியூகமாக நிறுத்தப்பட்டன. இன்ஸ்பெக்டரும் பரமசிவமும் பூமாலையை தூண்டினர். எசமா, இப்பொழுது என் மனசு படுற சங்கடத்தில் என்னால் தண்ணிக்குள்ளே மூச்சு அடக்க முடியாதுங்க. 2 நாளாக பட்னி வேற. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாமுங்க. பூமாலை காலில் விழாத குறையாக அவர்களை கெஞ்சினான். ஆனால் அவர்கள் அவனை இறக்கித்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தனர். சல்லடம் மாதிரி வரிந்து கட்டி கொண்டான். எண்ணெய் படகில் இருந்தது, அதை தடவிக்கொண்டான். இன்னும் சிறிது நேரம் அவன் தாமதித்தால் அவர்களே பிடித்து தள்ளிவிடுவார்கள் போல் இருந்தது. மூச்சை அடக்கி தம் பிடித்து கொண்டு கடலில் குதித்தான். வலம்புரி சங்கு கிடைத்து விடும் என்ற ஆவலோடு அவன் குதித்த மூழ்கிய இடத்தையே உச்சு பார்த்து கொண்டிருந்தார் பரமசிவம். 1/4 நாழிகை ஆயிற்று, அரை நாழிகை ஆயிற்று, அதற்கு மேலும் ஆயிற்று. பொறுமை இழந்த பரமசிவம் வேறொரு ஆளையும் பூமாலையை பின்பற்றி அதே இடத்தில் குதிக்கச் சொன்னார். ஆள் குதித்தான். குதித்தவன் சீக்கிரமே எதையோ பற்றி இழுத்துக்கொண்டு மேலே வந்துவிட்டான். எல்லோருடைய கண்களும் ஆவலோடு கடலிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள் என்னவென்று தேடின. அவன் பிடித்து இழுத்து கொண்டு வந்தது வேறொன்றுமில்லை, பூமாலையின் பிணம். கான்ஸ்டபிள்கள் தண்ணீரில் இருந்தவனுக்கு உதவியாக கை கொடுத்து தூக்கினார்கள். பூமாலையின் சவம் படகுக்கு வந்தது. என்ன ஆச்சரியம்! சவத்தின் வலது கையில் அந்த வலம்புரி சங்கு இறுக பிடித்து கொள்ளப்பட்டிருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பரமசிவமும் தங்களையும் மறந்து ஆவென்று அதிசயத்தால் கூவினர். சங்கை எடுத்துக்கொண்டு வருகிற போது மூச்சு தாங்காமல் இறந்திருக்கானுங்க. மற்றவன் முணுமுணுத்தான். பரமசிவம் பிணத்தின் வலது கையிலிருந்து சிரமப்பட்டு அதை பிரித்து எடுத்தார். பூமாலை இறந்ததை பற்றிய நினைப்பே பரமசிவத்திற்கு மனதை விட்டு மறைந்து போனது. சரித்திர புகழ் பெற்றதும் பல 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றக்கூடிய அபூர்வ பொருளுமான வலம்புரி சங்கை பார்த்ததும் அவர் மெய் மறந்து போனார். இத்தகைய தெய்வீக மதிப்பு வாய்ந்த வலம்புரி சங்கு யாருக்கேனும் எளிதில் கிடைத்து விடுமா? ஜன்ம ஜன்மாந்திரங்களில் செய்த நல்வினையின் பயனால் கான்ட்ராக்டர் பரமசிவத்திற்கு அது கிட்டியது. அதுவும் அந்த வலம்புரி